பூவுள்ள மங்கையாம் பொற்கொடியாம் போற இடம் பூரா செருப்படியாம். நம்ம நிலைமை பூரா அப்படி இருக்கு. இருக்கட்டும், ஊதாம ஆம்பளை இதை கொஞ்சம். ஹலோ அன்பு சார்ந்த பெரியவர்களே, ஆட்சமுத்த தாய்மார்களே, நாடக கலா அரிசி பெருமக்களே, இந்த நாடகத்தை கண்டளிக்க வந்துள்ள சுற்றுவட்டார பயிர் எச்சர்களே, காலையில் கடத்தென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களே, இன்று இந்தியாவை வர்க்கல வல்லரசாடக்கூடிய இளைஞர்களை தலைவர்களை கடமை கண்ணை கட்டுப்பாடு இருக்கக்கூடிய உயர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவின் அத்தவளங்களுக்கும் என் சார்பும் என் கலை குடும்பத்தாரின் சார்பாகும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சும்மா சும்மா வணக்கம். பேசாம இருங்க, உங்க இதுல விழுந்து கும்புறேன், நாடகத்தை கெடுத்து விடாதீங்க. பேசாம 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 இருங்க. மொட்டை உன் இதை பிடிச்சி கூட உருகுறேன்டா. பேசாம இருறா இருறா. இந்த மொட்டை போட்டு எதற்கு உட்காரும் போது அப்படியே எனக்கு எரிச்ச மசனாத்தான் இருக்கு. ஆமாம், நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு, பூரா சோத்தை தின்னுபிட்டு குசு 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 குசுன்னு பேசுற மணியமா இருக்கு. ஓ அதான் என்னதான் இப்படித்தான் பேசுறீங்கன்னு தெரியல. பெரிய என்னமா ஐநா சபையில் என்னமா தீர்மானம் போட்டது மாதிரி அண்ணே, வேற மாதிரி அந்த கணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கனே. ஹலோ என்னமா பெரிய ஐநா சபையில் கூட்டம் போட்டு பேசுற மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கீங்க. என்னத்தை தான் பேசுறேன்னு தெரியல. இங்கே நாடகத்தை கவனிங்க. எங்களை வர சொல்லிவிட்டு அப்புறம் நீங்க பேசினா அது நாடகம் நல்லா இருக்குமாத்தா? நீங்க யோசிச்சு பாரு. டேய் சும்மா இருக்கணும், இல்லைன்னா பொழந்துடும் பொழந்து. பேசாம இருக்கடா. நான் இங்க பாருங்கத்தா, கவனிக்கத்தா, உங்க காலில் விழுந்து கும்புறேன் தான். கொலா எத்தனை கண்டிப்பா விசில் வரும். காத்துனா இது அடப்பா இருக்குல்ல, காத்து வெட்ட வழியா இருந்தாலும் கூட சொல்லலாம், இது அடப்பா தானே இருக்கு. ஹலோ ஹலோ பேஸா இருக்கும், ரொம்ப பேஸை குறைஞ்சு கொஞ்சம் கெயின் வைங்க. ஹலோ ஷார்ப்பு கெயின் ஏற்றுங்க. ஹலோ வேற மாதிரி திருக்கிட்டு போயிட்டியே, போங்க. சரித்தான் இருக்கட்டும். அத்தா இங்கே பாருங்க. ஆமாம், நாடகத்தை இனிதே தூங்குறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். அமைதியாக இருந்து பாருங்க. ஆமாம், சோறு போட்டவளுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஹலோ 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 இருக்கட்டுதா, இங்கே பாருங்கத்தா கும்புறேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதும்பாங்க. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுனால ஒரு காரணம் இருக்கு. ஏன் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னா அதில் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்லாத ஊர்லேயும் குடியிருக்கக்கூடாது. கல்வி ரொம்ப அவசியம்.
இன்னைக்கு உள்ள தலைமுறைகளுக்கு கல்வி ரொம்ப அவசியம். ஊருக்கு கோயிலை கட்டி நம்மலாம் ஏன் வழிபட்டுக்கிட்டு வரோம்னா அதில் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. என்ன காரணம்? இந்த உலகத்தில் மனுஷனுக்கு பயப்படுறதில்ல, சட்டத்துக்கும் பயப்படுறதில்ல. பூரா கொல்ல பாலியல் தொந்தரவு பூரா பெருகி போச்சு. மனுஷன் பூராமே மிருகமா மாற ஆரம்பிச்சிட்டான். மிருகம் பூராமே கருணோயில விலங்கா மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனால பெரிய மனுஷன் பூரா ஒன்று கூடி ஊருக்கு ஒரு கோயிலை கட்டி இந்த தெய்வத்துக்காண்டியாடு பயந்து ஒழுக்கமான முறையில் வாழ மாட்டான அந்த பால போன மனுஷன் அப்படிங்கிறதுக்காக தான் பெரிய மனுஷன் பூரா ஒன்று கூடி ஊருக்கு இப்போ கோயிலை கட்டி நம்மளாம் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். கோவிலில் சாமி கும்பிட்றது ஒரு கணக்கோடு இருக்கு. டேய் இந்த இருக்கடா, நீங்க ரொம்ப இருக்கடா. ஏற்கனவே இது ரொம்ப பிரச்சனையாக்கு. பேசுறதா அங்கிட்டு போய் பேசுங்கடா, உட்காருங்கடா. நான் பேசுறது சேராதப்பா, கும்பிட்றேன்டா, பேசாம அமைதியா இருங்கடா. காலில் விழுந்து கும்பிடுவா. நான் என்னடா கோத்தவங்க மண்ணடா பேசுறேன் மற்ற பப்புன்னு மாதிரி பாருங்கடா. ஹலோ இருக்கட்டும். கோவிலில் போய் எப்படி சாமி கும்பிட்றன்னு ஒரு கணக்கு இருக்கு. சில எல்லாம் சாமி கும்பிட தெரியாமலாம் போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். கும்பிட தெரியும் ஆளுகளுக்கு எப்படி கும்பிடுன்னு கேளுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பிரேச மட்டம் போட்டிருக்கேன், எப்படியும் 15 வருஷம் ஆனாலும் அந்த வீடு எந்திரிக்க கூடாது, இந்த பிரேச மட்டத்தோட தரிசாவே கிடக்கணும், அப்படி காமிச்சு கும்பிடக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரி கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளாக இப்போத்தே மாசமாக இருக்கா, 3 மாசமாக இருக்கா, அவள் பிள்ளையும் பார்க்கக்கூடாது, ஒரு மயிரும் பார்க்கக்கூடாது, கரு கலைஞ்சு நாசமாக போகணும், அப்படி கும்பிடக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன் இந்த தார் ரோட்டில் ஓடும்போது வண்டியில் போகும்போது கார் வண்டி அடித்து அவன் காலு கை உடிஞ்சு ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கிட்டும் இழுத்துக்கிட்டே சாகணும்டா, அப்படிலாம் ஜாமீன் பண்ணக்கூடாது. தெய்வத்தை எப்படி வணங்கணும்னா ஒரு கணக்கு இருக்கு. கடவுளே இந்த பூமியில் என்னை நல்ல விதமாக படைச்சிருக்க, உடல் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், என்னால் முடிஞ்சதை இல்லாத ஏழை வாழைக்கு நான் உதவி செய்கிறேன், அதனால நல்ல விதமாக படைச்சதுக்கு நன்றி கடவுளே அப்படின்னு நன்றியை செலுத்துறதுக்காண்டி தான் நீங்கள் உரமே தெய்வத்துக்கிட்ட வணங்குறீங்க, வேற எதுக்குமே கிடையாது. அதனால நல்ல மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. பிறக்கக்கூடியது ஒரு தடவை தான், அடுத்த ஒரு பிறவின்லாம் நம்மளாம் கிடையவே கிடையாது. சோசியக்காரன் பொய்யா சொல்லுவேன், அதெல்லாம் நீ நம்பிக்கிட்டுலாம் தெரியாதீங்க. ஆமாம், நல்லா சம்பாதிங்க, நல்லா சாப்பிடுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உணவு பழக்க வழக்கம் பூரா மாறி போச்சு. பூரா ஆம்பளையும் பொம்பளையும் திங்க தெரியாமல் தின்னுபிட்டு பூரா பீஸா பர்கர் முட்டை பொபிச்சு சிக்கன் ரைஸ் இதை பூரா தின்னுபிட்டு இந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் கண்ணத்தை தண்டி விங்கிருது, குண்டி இத்த தண்டி தள்ளிடுது, தொந்தி இத்த தண்டி தள்ளிடுது. வாக்கா மக்களை என்னன்னே தெரியல. நான் சொல்ற உணவை சாப்பிட்டீங்கன்னா 5 உணவை சாப்பிட்டீங்கன்னா நீங்க 100 வயசு வரையும் நல்லா இருப்பீங்க. என்ன மாமா அப்படி உணவு? இந்த 5 உணவை சாப்பிட்டீங்கன்னா நீங்க 100 வயசு வரையும் நல்லா இருப்பீங்க. என்னது? தினமும் புரோட்டா சாப்பிடுங்க, சிக்கன் ரைஸ் சாப்பிடுங்க, சரி, பானிபூரி சாப்பிடுங்க, இந்த பேக்கரியில் வைக்கும் பாரு கிரீம் கேக்கு, ஆமா, முட்டை பப்ஸ், சிக்கன் பப்ஸ், இதை சாப்பிட்டீங்கன்னா 100 வயசு வரையும் நல்லா இருப்பீங்க. சீக்கிரம் சாகணும்னா என்ன பண்றீங்கன்னா, என்ன பண்ணணும்? காலையில எந்திரிச்ச உடனே கஞ்சியை குடிக்கணும். கஞ்சியை குடிச்சிட்டு கேப்பக்குழு கம்பக்குழு இருந்தா குடிங்க. முருங்கைக்கீரை நல்லா சாப்பிடுங்க, சரி, முருங்கை காயும் நல்லா சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் செத்தே வருவான். இதெல்லாம் முதல்ல சரி பண்ணியிருக்கணும். என்னை பேச விட்டு சரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை கவனிப்பாங்களே, என்னைய கவனிப்பாள. ஹலோ, அத்தா எந்திரித்தா, அம்மா இந்த அந்த அக்களை எந்திரிக்க, நம்ம பிள்ளை பத்தது மாதிரியே படுத்திருக்க, எந்திரித்தா, எந்திரிச்சு உட்காருத்தா. இப்படி எதற்கு வந்து படுத்தா நாடகம் புழு புழுன்னு தான் இருக்கும். எந்திரித்தா. ஹலோ, நான் சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியலடா, இருக்கட்டும். நாடகத்தை தூங்குறோம். நன்றி நன்றி கலந்து வணக்கம் 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 வணக்கம். ஹலோ, விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலைமை. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலைமை. உணவென்று கிடந்தா உழைக்காமல் இருந்தா வருங்கால நமக்கு வளமாக வருமா. வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலைமை. கண்ணு முடிச்சோம் பாடாம முட்டு போட செஞ்சு முடிச்சோம். தாமர பூவாக அகமலரும் தாய் முக மறக்காம நினைச்சோம். கையில இருக்க மேல அது கண்டிட பண்டிகை நாள் நெஞ்சில நிமித்த மேல அந்த நிம்மதி வந்துடு மேல. பணத்தாலே நிம்மதி தான் கிடைக்காது கிடைக்காது, பணக்கார மனசுக்குத்தான் அது ஏது அது ஏது. பசிச்சாலும் தவிச்சாலும் ஏழக வீட்டுல நிம்மதி உண்டு. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை போல வெளிச்சமாக
வருங்காலம் நமக்கு. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலைமை. பொம்பளை பிள்ளை விசில் அடிக்கிறா. நீ நாட்டுல மழை மயிரில் கூட வராதுடா. நான் கிளம்பிட்டியா பூரா காத்தடிக்குது அடி சொல்றேன். இருக்கட்டும், விஜயகாந்த் பாட்டா அப்புறம் பாடுவான். எடுத்தான் விடிய விடிய நாடகம் ஆடுவான். விடிஞ்சுதான் போவான். 1 மணிக்கெல்லாம் முடிக்க மாட்டான். பேசாம அமைதியார். விசில் மட்டும் அடிக்காதுங்க. எந்நகரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய மதிப்புரிய சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனவரி வட்டம் எஸ் புதூர் ஒன்றியம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் விளக்கு பூஜையை முன்னிட்டு பழைய நெடுவயல் ஊர் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் பெண்கள் மற்றும் ஆண்கள் இணைந்து நடத்தும் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து நடத்தும் நாடகமாக கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார மின்னொலி கலையரங்கில் தமிழகத்தில் தலை சிறந்து பிள்ளை தொலைஞ்சு வச்சா எங்கே காப்பான நீ எங்க வச்சேன்? நடு நல்ல சரி சரி இதில் கூட சொல்லவாக்கா பேரை சொல்லவா? பேர என்ன பிள்ளை பேரு? சரி சரி செல்ல மத்து செல்ல வைங்கத்தா. எல்லாரும் செல்ல நோண்டாமல் என்னையே பாருங்கத்தா. இன்னைக்கு செல்லு படுத்துகிற பாடு. ஐயோ அப்போ செல்லை கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா? செல்ல நம்ம வச்சிருக்கோம்ல செல்ல. உங்களுக்காண்டி பேசுகிறேன்டா. எங்க நீங்கள் அறிவான ஆளுன்னா சொல்லுங்கடா. செல்லை கண்டுபிடிச்சது யாரா? தெரியாமல் என்ன இதுக்கு முன்னாடி உட்காந்து நாடகம் பார்க்குறேன். செல்லை கண்டுபிடிச்சவன் ஜப்பானுக்காரன். பொது வெளியில், அதாவது பொதுவான இடங்கள்ல ஜப்பானுக்காரன் கைபேசியை தொடவே மாட்டேன். உங்கள் எல்லாருக்கும் சொல்லி இங்கே கவனிங்க தாய். அந்த நைட்டு போட்டுக்கலாம். அந்த அக்கா கூப்பிடுத்தா. இந்த அப்பத்தாக்கு மஞ்சள் சில கண்ணாடி போட்டுக்கல. அதுக்கு பின்னாடி ஒரு அக்கா உட்காந்துருக்கல. இங்கிட்டு பாரு. ஓ பிள்ளைக்கார அக்காவா? சரிக்கா பிள்ளைய பாரு. ஜப்பானுக்காரன் செல்லை கண்டுபிடிச்சேன். செல்லை கண்டுபிடிச்ச உடனே பொது வெளியில் முக்கியமான இடங்கள்ல கைபேசியை தொடவே மாட்டேன். உள்ளே வச்சுக்கிடுவேன். கண்டுபிடிச்சி கொடுத்தது அவன். ஆனால் நம்ம கந்து வட்டிக்கு பணத்தை வாங்கி டிவியில் செல்லை வாங்கிக்கிட்டு அப்பா செல்லை வச்சுக்கிட்டு பேசணும் பண்ணியுமா தொணன்னு. அதில் இந்த ஆம்பளையும் பொம்பளையும் காதலிக்கிறாங்க பாரு. இவங்க மாதிரி பேசவே முடியாது. எப்படி பேசுவாங்க? சில பேர் பெண்கள்லாம் போய் பஸ் ஸ்டாண்ட்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆம்பளை பேசுறதுக்கும் பெண்ணு பேசுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். இந்த பொம்பளை பிள்ளைலாம் போன் பேசும்போது பார்த்தீங்கன்னா பிட்டு சத்தம் கூட கேட்காது. இங்கே பக்கத்துல தான் நிற்பான். அது பாட்டுக்கு குசு குசுன்னு தான் பேசுங்க. சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுங்க. நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு பிட்டு கூட கேட்காது. ஆமாம், இன்னும் சில ஆள் இருப்பேன். பொண்டாட்டி கிட்டத்தட்ட 42 கிலோமீட்டரில் அங்கே இருப்பா. இங்கேருந்து பேசுவேன். ஆமாம், பொண்டாட்டி ஃபோன் பண்ணோன்னு சில ஆள்லாம் பேச தெரியாமல் சொல்லி பேசுவேன். சொல்லுடியே ரேவதி சொல்லு, ஏன்னா மாடை கட்டிட்டியா? எங்க அவன் தம்பி ரமேஷ் வந்துட்டானா ஸ்கூல்ல இருந்து? பஸ் ஸ்டாண்டு பூராமே கேட்க. இங்கேருந்து ஃபோனில் பேசணும்னா இங்கேருந்தே கத்தனாவே அவன் பொண்டாட்டி கேட்க. அப்படி பேசுவேன். இன்னும் சில ஆள் இருக்கேன். பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிறேன், பொண்டாட்டிக்கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கு, பொண்டாட்டிக்கிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எப்படி ஃபோனு வந்தோடனே பொண்டாட்டிக்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சுன்னா யார்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா பொண்டாட்டிகிட்ட பேசுகிறவனா சரியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபோன் வந்தோடனே என்ன சொல்லு வையி அப்படின்னா பொண்டாட்டிகிட்ட பேசுகிறேன். அப்பாட்டிகிட்ட பேசுனா குசு குசுன்னு பேசுவேன். நக்கி எடுத்து போடுவேன். அந்த செல்லு டிஸ்பிளே போகிறான். ஆமாம், செல்லு படுத்துகிற பாடு. சிரிக்கிறதுக்காண்டி சொல்லலதா. இந்த தொழில்நுட்பம்னா அதிகமாக வளர்ச்சியெல்லாம் தேவைதான் நம்மளுக்கு. ஆனால் இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு 5 நிமிஷம் கூட ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கட்டும், எல்லாத்தையுமே சொல்கிறேன், ஒரு 5 நிமிஷம் இடைவெளி விட்டு நீங்கள் செல்லை தொடவே மாட்டோம்ப்பா அப்படின்னு யாராவது சொல்லுங்கள். 5 நிமிஷத்துக்கு ஒருக்க 10 நிமிஷத்துக்கு கூட எடுத்து பார்ப்பான். என்னமா அந்த செல்லில் திறவி இருக்கிற மாதிரி பூராமே எல்லாம் அதில் மூழ்கி போய் கிடக்குறான். ஆமாம், ஒரு சிந்தனையும் வேலை செய்யுதில்லை. பூரா மூளை பூரா மழுங்கி போச்சு. ஆம்பளை பூரா குடிக்க வச்சு மூளை பூரா மழுங்கி போச்சு. என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் தெரியாம தெரியும். பெண்கள் பூரா சீரியல் பார்த்து செல்ல பார்த்து பூரா குடும்பம் குண்டிய தூக்கிருச்சு. பல வாகலையும் சீரழிய போகுது. இன்னும் கொஞ்சம் காலத்துல பாரு, எல்லாருமே பூரா அப்படியே ரோட்ல பைத்தியமா லூசு மாதிரி மெண்டல் மாதிரி தெரிய போறேன். என்னங்க பண்ணாங்க, நாங்க வாடகை சும்மா இருக்க அந்த சனியை பிடிச்சவங்க எங்களுக்கு போனை கண்டுபிடிச்சு புல்டூத்தில் பேசுறா, ஹெட்போன்ல பேசுறா, அப்புறம் இதுல வயர்லெஸ்ல பேசுறா அப்படின்னு பேச பேச சொல்லி காது மயிரும் கெட்டு போச்சு, கண்ணுலவும் கெட்டு போச்சு அப்படின்னு பூரா குருடனா செவிடனா அலைஞ்சு சாகல. நான் அந்த ஒத்த காதை அறுத்துக்கிறேன். சத்தியமா நடக்க முடியாது, வேற ஒண்ணும் இல்லடா. ஆமா,
எண்ணகரத்தில் பொன்னகரமாக விளங்கக்கூடிய தமிழகத்தில் தலை சிறந்த விளங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் மின்னொலி கலையரங்கில் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீரும் சிறப்புமான முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிகோட கலை மாமணிகள் சென்னடமலா வெற்றி முரசு கொட்டி தனக்கொரு பாணி நாட்டிக்கொண்டு மதிப்புரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய திண்டுக்கலை சேர்ந்த உங்கள் ஜிவி செங்குட்டுவன் அவர்கள் எழுதின வேலன் வேட விருத்தராக ஒருத்தராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதற்கடுத்தபடியாக குயில் குரலச்சவாணி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் துருவ நட்சத்திரமா விளங்கக்கூடிய உங்கள் அன்பை ஆதரவை பெற காத்துக் கொண்டிருக்கும் மதிப்புரிய காரைக்குடியை சேர்ந்த எம்பி லட்சுமி அவர்கள் எழுதின வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுக்கு சொல் நாயகன் துடிப்பாக பேசக்கூடியவர் நாரதர் என்றார் இப்படித்தான் இருந்திருப்பார் உங்கள் எண்ணம் இயக்கத்தக்க தன்மை கூடிய அருமை பாசமிகு அன்பு மாப்பிளையுமாகிய கருங்குளத்தைச் சேர்ந்த பி ஜெய மாதவன் அவர்கள் எழுதின கலகப்பிரிய நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு பிள்ளைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள் இன்னிசை குழுவினர்கள் அருமை பாசமிகு அன்பு மாப்பிளையுமாகிய மருங்காவூரை சேர்ந்த ஜெய மணிகண்ட பிரபு அவர்கள் எழுதின 6 மணி மண்பாட்டை சேர்ப்பார்கள். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். எங்கோ முட்டுச்சு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. பேச சாப்பி என்ன போகும் வீதி வாரி வாரி தூற்றும் இனி யாரு உனக்கு நாதி? பார்த்து வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போதும் வீண் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. நெருப்பு வைத்ததாறு? துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு? கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீரு. கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு? வெந்த புண்ணு ஆறிடுமா? வேதனை தான் தீர்ந்திடுமா? மண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. மஞ்சளிலே
மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. சூப்பர்யா, சிறந்த முறையில் 6 மணி சித்த மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு மாப்பிளை மருங்காவூரை சேர்ந்த ஜே மணிகண்ட பிரபு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். பாட்டு எப்படி பாடுறாரு? சூப்பரா பாடுறாரா? அருமையா பாடுறாரு. எப்படி பாடுறாரு? நல்லா பாடுறாரா? பாட்டை இன்னைக்கு மட்டுமா கேட்குறீங்க? வேற நீங்க பூரா பிறந்தலேருந்தே பாட்டு கேட்குறீங்க. பிறந்த உடனே முத கேட்கக்கூடிய பாட்டே தாலாட்டு தான். சொல்லுனே. நான் மணிக்கிட்டு பொறுப்பு இல்லையா? ஓ அண்ணே, நான் புதுக்கோட்டை சங்க. இவங்க எல்லாம் காருக்குள்ளேருந்து வந்திருக்காங்க. இருங்க ஒரு வருஷம். அப்படியா? இது என்ன குழுமையாக இருக்கு? இந்த அவங்கள்ட்ட கேளுங்க, யூடியூப் எடுக்கிறாங்கல்ல. அட பெட்டி ஏன் பெட்டி இல்லைண்ணே, நான் புதுக்கோட்டையிலேருந்து நான் மட்டும் தானே வந்திருக்கேன். மீதி எல்லாம் காருக்குள்ளேருந்து வந்திருக்காங்கண்ணே. காருக்குள்ளேருந்து எடுத்துட்டு ஆமா, இங்க வந்திருக்க பூரா ஆள் மாறாட்டம் பண்ணி வந்திருக்கான். அது பேரை மறைச்சு வச்சிருக்கேன். சரிண்ணே 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 சரிண்ணே. 10 பொண்டாட்டி கூட கட்டி வாழ்ந்துடலாமண்ணே. உங்க 2 பேர்கிட்டையும் மயிரில் கூட வாழ முடியாது. எப்படிதான் அப்படியாடா இந்த கரைச்சலாடா? என்னமோ கனவு கண்டா வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த கனவு. எப்பா பிறந்ததுல தாலாட்டு கட்டி அவங்க தாலாட்டு பாடு பாடி. ஆமா, இங்கு சிறந்த முறையில் ஆரம்பித்தை சித்த அன்பு மாப்பிளை மருங்காவூரை சேர்ந்த ஜே மணிகண்ட பிரபு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதற்கடுத்தபடியாக கோடைக்கடி குமரன் மிருதங்க வித்துவான் மிருதங்க சக்கரத்தை என்று பல பட்டங்கள் பெற்ற கரூரை சேர்ந்த பிரகாஷ் அவர்கள் என்ற மிருதங்கவன் தொப்பி என்ற பேர்லாம்
தட்டுங்க. ஏத்தா பூரா என்னத்த சாம்பார் சோறு சிந்தனா அப்படியே மந்தமா இருக்காத்தா? பூரா அன்னதான சாப்பாடு மந்தமா இருக்கும் போல. மன்னன் பலவாத்திய மாசன் என்று போற்றக்கூடிய தனக்கணுகிற நானே என்று தனி உத்தரப்பத்து கொண்டிருக்கும் செல்லியம்பட்டியை சேர்ந்த எஸ்டி முத்துராஜ் அவர்கள் என்றுதான் ஆல்ரவுண்டை செப்பார்கள். போட்டேன் ஏய் சூப்பர்யா. ஏய் நல்லா இருக்கு போய். ஏய் கைமுட்டி கந்தசாமி பொத்துரு வேண்டாம். சிறந்த முறையில் பலவாத்தியத்தை சேர்த்து செல்லியம்பட்டியை சேர்ந்த அருமை அண்ணன் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் எஸ்டி முத்துராஜ் அவர்களுக்கு நன்றி. எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தில் ஒரு முதன்மையான ஒரு பலவாத்திய கலைஞர்னாவே அண்ணே முத்துராஜ் அண்ணே. ஆமாம், நானா நிறைய ஊருக்கு நாடகம்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் பார்க்க போவேன். டேய் இந்த இருக்கடா அதான் அந்த ஊரில் பெரிய மனுஷன் இருந்தால் நீங்களா அப்படியே கூண்டோட அள்ளிட்டு போங்கதா. பேசுறதை கேட்க விடுங்கடா. சரி தெரிஞ்சுவேன் அவர். சரி இருக்கட்டும், உங்கள்கிட்ட வேற மாதிரி பேசலாம் இருக்கட்டும். தாயின் தந்தையமாக வழங்கக்கூடியது முறையோடு தாளத்தை சேர்த்து கொண்டிருக்கும் அருமை மாமா சாத்தனூரை சேர்ந்த கே தர்மலிங்கம் அவர்கள் தாளத்தை சேர்ப்பார். இங்கு சிறந்த முறையில் கண்ணுக்கு அவர் வண்ண திரைக்காவை அமைத்த சீன் அமைப்பாளர் ஸ்ரீ ஐயனார் சிங்கமணி உரிமையாளர் டி சசிகுமார் சாத்தனூரை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நாங்கள் சிறிதாக அமைச்சினாலும் உங்கள் காதுகளில் தெளிவாக கனார் கனார் என்று ஒளிபரப்பு கொண்டிருக்கிற ஸ்தாபனம் ஒளி அமைப்பு மதிப்புரிய என்பி சாமி ஆடியோஸ். என்பி சாமி நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிரது வேட்டு யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் அல்ல உடம்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல ஆடிக்கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வாறு சமுத்துச்சாரம் மயக்குவது என்ன ஆடிக்கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வாறு சமுத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு புட்டு சங்கு கழுத்துறதா என்னையும் பதச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பாட்டு
ஒன்னு தாரேன் இல் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் மதிமுறையாக உரிய என்பி சாமி ஒளிபரப்பு நிலைய தரவர்களுக்கும் கட்டையம்பட்டியைச் சேர்ந்த உரிமையாளர் நாச்சான் அவர்களுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய என் உடன்புறாத சகோதர அத்தனை பேர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். ஒரு நாடகத்துக்கு ஒளிபரப்பு அமைக்கிறது ரொம்ப சிரமம். ஆமா, கல்யாணத்துக்கு போடலாம், காதுகுத்துக்கு போடலாம், பெரிய மாநாடுக்கு கூட போடலாம். நாடகத்துக்கு ஒளிபரப்பு அமைக்கிறது லேசா ஒரு பாயிண்ட் இப்படி விலகுச்சுனாவே எங்கிட்டாவது ஒரு பக்கத்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். இங்கே சிறந்த முறையில் ஒளிபரப்பை தேர்வு செய்த அன்பு கிராமத்தார் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். மைச்செட் அமைகிறது மனைவி அமைகிறது ஒண்ணு. எப்படிப்பா எல்லாருக்கும் பொண்டாட்டி கட்டணும்னு ஆசை இருக்கு. எனக்கு கூட ஆசை தான் கல்யாணம் பண்ணணும். உனக்கு இனிமே 60 கல்யாணம் பண்ணாதேன். இன்னைக்கு உள்ள காலங்களில் பொண்டாட்டி கட்டி குடும்பம் நடத்துறோம்னா டப்பா கிழிஞ்சு வரும். ஏன் சும்மா இல்ல, இப்ப ஜிஎஸ்டி வரி வேற ஏத்திட்டாங்க. 12ல இருந்து 18 விழுக்காடு ஏத்திட்டாங்க. ஒரு சிலிண்டர் 1000 ரூபாயை தாண்டி போக போகுது. ஒரு சிப்பம் அரிசி 2000 ரூபாய்க்கு வந்துருச்சு. சுத்தமான நல்லெண்ணெய் 300 400. அப்புறம் கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம், உளுந்து, பருப்பு, மயிறு, மட்டை இதெல்லாம் வாங்கி கொடுத்து பொண்டாட்டி கட்டி நம்ம மயிரை புடுங்க. அந்த அக்கா சிரிக்குது. அந்த அக்கா எதுக்கு சிரிக்குது? இப்படி வாங்கி கொடுக்க முடியாத வக்கத்த பையன் உனக்கு என்ன மயித்துக்கு பொண்டாட்டி அதை நினைக்கிறது தெரியாமையா இருக்கு. ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் என்பி சாமி ஒளிபரப்பு நிலைய தரவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதற்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் கொட்டகை அமைத்த மதிமுறையாக உரிய கொட்டகை அமைப்பாளர் அன்பு அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இங்கு சீன் அமைத்த ஏப்பா சீன் யாரு உங்க வருவது அப்படியா இல்லை வருவது இருக்கட்டும். பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு மதிமுறையாக உரிய பழைய நெடுவயல் கிராமத்தார்கள் ஒத்துழைப்புடன் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து நடத்தும் இந்த நாடகத்திற்கு அத்தனை உள்ளங்களுக்கும் நடத்திய ஏற்பாடு செய்த அன்பு பெண்கள் இளைஞர்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளர் மகிய அருமை பாசமிகு என்றும் உங்கள் அன்புடன் குமாரப்பட்டியை சேர்ந்த GS சுப்பிரமணியன் மகன் S பழனியப்பன் அவர்கள் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் இந்த பகுதியை சார்ந்த எந்தெந்த ஒரு நாடகம் இருந்தாலும் குமாரப்பட்டியை சேர்ந்த GS சுப்பிரமணியன் மகன் S பழனியப்பன் அவர்களுமே நாடுகள் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்தவர் தெரிந்து கொண்டு ஆடல் அரசி சுந்தரி அரசி பிள்ளை செம்ம புகர் என்னவாமா சொல்ற? நீங்க ஒரு டவுட்ல உட்காந்துருப்பிய ஏப்பா நாங்க ஒரு பக்கத்து சண்டை விட்டுக்கிட்டு நீங்க வாட்டுக்கு கிளவியை கொண்டு வந்து ஏமாத்திட்டு போயிடாதீங்களா? அந்த பாவத்தை மட்டும் ஒரு காலமும் செய்ய மாட்டோம். ஏப்பா நல்ல பிள்ளையா சின்ன பிள்ளையா? ஏய் 18 வயசு தான் பிள்ளைக்கு 19 வயசு. போன வரந்த ஓட்டுல இதா சேர்த்து ஓட்டு லிஸ்ட்ல சேர்த்திலாக்க ஓட்டு குத்துனுச்சான். போன ஓட்டு தான் போட்டு குத்திட்டு வந்து எங்க போய் குத்துச்சு? இல்ல ஓட்டுக்கு இது லிஸ்ட் பேர்ல சரி 19 வயசு தான். ஈருவலி மாதிரி சுண்டுனா தெரிக்கும். மூத்திரமா? மூத்திர கவிச்சியா பேசாதியப்பா. ரத்தம் அவ்வளவு சிகப்பா நடந்துச்சுன்னா அரேபியன் குதிரை மாதிரி தொட ஒண்ணு தண்டி ரொம்ப அவுட்டு தொட. என்ன சொல்றீங்க? ஆத்தாடி ஆத்தா அது பாரு எவ்வளவு அப்படியே செல்லம் மாதிரி அவ்வளவு செப்பு செல்ல அது அப்படியே வடிவம். அந்த சொரக்கா இடுப்புலாம் எப்படி தெரியுமா இருக்கு? இந்த சொர குடுக்க இருக்கும் பாரு. பெண்களுக்கு 32 லட்சணம் இருக்கணும். ஆமா ஆமா வட்ட முகம், வானவில் போன்ற பிரிவங்கள், மிருதுவான தேகம், ஆமா சிறுத்த இடை, பெருத்த சகுனம். சகுனம்னா குண்டின்னு அர்த்தம். என்னது குண்டி? குண்டியா? அப்படி அழகா அப்படி வடிவமா பிள்ளைய இன்னைக்கு பூரா பாத்தீங்கன்னா நீங்க என்ன சோறாக்குனீங்க தம்பி? நீ சொல்ல சொல்ல எனக்கு வாயில எச்சி விடுறா. அந்த பாயசத்தை எடுத்து லேசா நக்கி விடு. செம்ம பிகரு. நீ பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம். பிள்ளைய எதற்கு உட்கார வச்சுக்கிட்டு ஒரு இளன் வாழல நிறைய சோத்தை போட்டுக்கிட்டு வெஞ்சனமே இல்லாம அந்த பிள்ளை இதை முகத்தை பார்த்துக்கிட்டேப்பா. மதிக்கு மரியா குறிய காரைக்குடியை சேர்ந்த பிரியாமணி அவர்கள் இன்னும் டான்ஸ் காமிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொண்ட தெத்தனைக்க மானே மா கோயில் அடி மாத்த கத்தடிக்க வாடி கொண்ட தெத்தனை ஆனே மா கோயில அடிநானே யான் கோயில அட கஞ்சமாடு கம்போலத்தா கஞ்சமாடு கம்போலத்தா ஆடி மாத்த கத்தடி அடி கொண்ட தெத்தனை ஆனே மா கோயில அடிநானே யான் கோயில அடிமானே மா கோயில அடிநானே ஆ கோயில. ஏமாப்ல அம்மாய் இது ஆடி மாதம் தான். ஆமாம்மா ஆத்தடிக்குது. சரியா பாடுறேன்? கரெக்டாக பாடியிருக்கேன். சரி அப்ப அடுத்த மாதம் நாடகம் வந்துச்சுன்னா இதே மாதிரி ஆவணி வந்துச்சுன்னா எப்படி பாடுவ? ஆவணி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் புரட்டாசியில நடத்துக்கு போறான். ஆட உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம். 12 மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க
12 மாதம் காற்று அடித்தா நாங்கள் சோத்துக்கு என்ன எப்பா காத்து அடிச்சாலும் சரி இல்லாட்டினா அந்த பிள்ளைய கூட்டி கொண்டு போய் சு 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 சும்மா இருக்குப்பா சும்மா இருக்குப்பா சும்மா இருக்குப்பா சும்மா இருக்குப்பா சு இல்லைப்பா ஒன்றுமே இல்லைப்பா சும்மா இருக்குப்பா இல்லைடா சும்மா சும்மா இருக்கு சும்மாரியா ஏய் பிள்ளைய பேரை சொன்னோன்னு உங்களுக்கு ஆசை வந்துருச்சு இருக்கட்டும். உங்கள் முன் பப்புனாக நடித்து கொண்டிருப்பவன் கொல்லங்குடியை சேர்ந்த பி.கே. தன்ராஜ் அடியம் பப்புன் காமிக்கிறான். ஆமாம், எங்களெல்லாம் வரவழைத்து மீண்டும் மீண்டும் ஆமாம் போன வருடமும் எங்களை வரவழைத்து பெருமை சேர்த்த அன்பு பழைய நெடுவயல் அன்பு கிராமத்தாரர்களுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய முன்னின்று நடத்தக்கூடிய இந்த ஏதாவது செங்கல் இருந்தால் கொடுங்கடாப்பா. ஒவ்வொருத்த மண்டையும் எரிஞ்சு விடுறேன். ஆமாம், பெண்கள் இளைஞர்கள் இணைந்து நடத்தும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்த மரியாதைக்குரிய அன்பண்ணன் குமாரப்பட்டியை சேர்ந்த சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களுடைய புதல்வன் பழனியப்பன் அவர்களுக்கும் எங்களெல்லாம் அலைகடலான திரண்டு காணுவதில் எங்கள் உயிர்கள் மேலான அன்பு ரஷ்ய பொதுமக்களுக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆமாம் நாடகத்தை தூங்குகிறோம். ஒரே விஷயம் மறந்தப்பா, சாப்பாடு எப்படி சாப்பிட்டேன் அம்மா பார்த்து வாங்கப்பா. வா வா. இந்த பொன்னான நேரத்தில் மறைந்துவிட்ட ஒரு நல்லவரை பற்றி வானத்தை போல என்ற பாடலின் மூலம் நினைவுபடுத்திய எனது 50 ஆண்டுகால நண்பரும் அன்பு மைத்தருமான மருங்காபுரி ஜெயராமன் அவர்களின் இளையகுமாரனும் தமிழகமெங்கும் நகைச்சுவை தென்றலாக வளமரம் ராஜா அவர்களின் சகோதரமான அருமை மாப்பிள்ளை அவர்களுக்கு என்னுடைய சிறிய அன்பளிப்பை வழங்குவதோடு பாராட்டு கலந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மாமா அவர்களுக்கு நன்றி நன்றிகள். உங்களுக்கு நன்றி 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 நன்றி. ஏங்க எங்களுக்குள்ள 1000 இருக்கு மாமா மச்சினனுக்குள்ள. நன்றி நன்றி கலந்த வணக்கம். எங்களை சிறந்த முறையில் வலையொலியில் பதிவு செய்து கொண்டிருக்கும் பேரணியா எஸ்கேஎஸ் எஸ்கேஎஸ் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அங்கிட்டு என்ன பொன்னி யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஆமாம், ஒரே ஒரு விஷயம் மறந்துட்டா, எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே வருகை தந்துள்ள அத்தனை பேர்களுக்கும் கிராமத்தர்களுக்கும் சாப்பாடு ஓட்டியவருங்க நீங்கள் என்றைக்குமே நல்லா இருக்கணும். நல்ல அற்புதமான சாப்பாடு. ஆமாம், சமைச்ச அந்த சமையல் கலைஞர்களுக்கு முதல்ல நன்றி. இதை ஏற்பாடு செய்த அன்பு கிராமத்தர்களுக்கு நன்றி. ஆமாம் ஆமாம், சாப்பாடை விடுங்க. சூப்பர். அந்த பரிமாறின விதம் பார்த்தீங்களா? நாடக நடிகர்லாம் வந்துட்டாங்களே அப்படின்னு உடனே டக்கு டக்குன்னு தாய்மார்கள் எல்லாமே. இல்லைப்பா, ஒரு அக்காவை காணாமக்கா நானும் தேடிட்டே இருக்கேன். அந்த அக்கா கூடையில இருந்து எடுத்துட்டு வந்து 4 அப்பளம் வைக்குது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த அந்த நான் பார்த்துட்டேன் அந்த அக்கா எங்க இருக்குன்னு. இல்லையே, நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். இல்ல, அந்த யூனிஃபார்ம் சேலை கட்டியிருக்கேன் அந்த அக்கா. இல்ல இல்ல இங்க வரேன், அந்த அக்கா எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். அந்த அக்கா பாவம். நான் கூட சொன்னேன் அக்கா ஏற்கனவே எனக்கு இலை இருக்கு, சும்மா பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்னு. ஆனா நீங்க சாப்பாடு ஓட்டிய பாருங்க, அந்த யூனிஃபார்ம் கட்டியிருக்க பூரா அந்த ஒரே துணியா குழு மாதிரி இருக்கு பாருங்க, மகளிர் மன்றம் குரூப் சாரியா. ஆமா, அந்த மாதிரி சேலை கட்டியிருக்க பூரா பழுமாறினிய இந்த 2-3 அண்ணங்களும் பழுமாறினாங்க. ஒரு அன்பான முறையில் நல்லா சாப்பிடுங்கப்பா, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்கப்பா, நல்லா சாப்பிடுங்கப்பா. நாடகக்காரங்க சைவ சாப்பாடையே இப்படி சாப்பிட்றாங்கன்னா கிடா கறி போட்டிருந்தோம்னா எவ்வளவு சோறு திம்பாங்க. நான் என்ன சொல்ல மாமா, ஒரு கோவில் திருவிழா நடத்துறதோ கும்பாபிஷேகம் நடத்துறதோ புண்ணியமே கிடையாது. ஆமாம் ஆமாம், 10 நாடக நடிகர்களுக்கு சாப்பிட போகிறது அவ்வளோ பெரிய புண்ணியம். காரணம் என்ன தெரியுமா? என்னப்பா? நம்ம அந்த அரிதாரை பூசிட்டு வந்தாலே மகாவிஷ்ணுக்கு சமம். ஆமாம், நம்ம என்ன சொன்னாலும் பலிக்கும். அதனால தான் நம்ம நாடு செழிக்கணும்னு நல்ல மழை பெய்யணும்னு நாடகத்தில் நம்ம மட்டும் தான் பாடுறோம். ஆமாம், சிவனுக்கு நம்மளுக்கு அண்ணன் தம்பி கனெக்ஷன் இருக்கு. அதனால தான் என்ன சொல்றேன்னா, ஒரு கோவில் திருவிழா நடத்துறதோ கும்பாபிஷேகம் நடத்துறதோ புண்ணியமே கிடையாது. 10 நாடக நடிகர்களுக்கு சாப்பிட போகிறது புண்ணியம் சொன்னேனே, என்ன காரணம் தெரியுமா? 10 நாடக நடிகர்களுக்கு சாப்பிட போகிறது ஒன்று தான், 10 பரதேசிக்கு சாப்பிட போகிறது ஒன்று தான். என்ன பொசுக்கு நம்மள பிச்சைக்காரன்ட்ட தப்பா சொல்லு. பரமனா என்ன உலகம், தேசனா சுத்துறது, டெய்லி ஒரு ஊர் புறமா இல்லையா? சூப்பரியா, அதனால பரதேசினே. நீ நாடக உலகத்தில் இருக்கவே கூடாது. ஓ, பேக்கப் பண்ணிடவா? இல்ல, நீ பெரிய சயின்டிஸ்ட் ஆக வேண்டிய ஆளு, நீ நாடக உலகத்தில் இருக்க. அதனால போயிட்டு வரேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஆமாம், பொம்பளை பிள்ளைய தள்ளி விட்டுருவான். ஒரு விழாவை நடத்துறதுலாம் ரொம்ப சிரமம் தான். நம்ம ஈஸியாக உட்காந்து சில விஷயங்கள்லாம் நான் பார்க்குறோம். ஒரு குடும்பத்தை நடத்துறது அந்த குடும்பத்தோட தலைவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு விழாவை நடத்துறது அந்த விழாவில் முக்கியமான பங்கெடுத்து நடத்துகிறாங்க வருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் வலி வேதனை தெரியும். ஆமாம், நம்மளாம் ஈஸியாக உட்காந்து பார்க்கும்போது அந்த விழாவோட அருமை பெருமைலாம் தெரியாது. அதை போலீஸில் பர்மிஷன் வாங்கணும். ஆமாம், பணத்தை எல்லாம் சேகரிக்கணும், வசூல் பண்ணணும். ஆமாம், இப்போ மைசெட்டுக்காரருக்கு என்னென்ன தேவை அவரெல்லாம் கொண்டாந்து இறக்கணும், நாடகக்காரர்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் இறக்கணும். ஆமாம், அதனால் விழா வைக்கிறது ரொம்ப சிரமம். இந்த விழாவை அமைதி காத்து ரசிக்கும்படி எங்கள் நாடக கலை குடும்பத்தாரி சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு ஆமாம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.
ஹலோ ஹலோ தோட்டத்தில் மத்தி கட்டி